செலுத்துகிறோம். கடந்த நாளெல்லாம் எங்களுக்கு கிருபையாய் பாதுகாத்தீர். இந்த புதிய நாளிலே, கர்த்தருடைய நாளிலே, மனமகிழ்ச்சி நாளிலே, உயிர்த்தெழுந்த நாளிலே உம்மை ஆராதிப்பதற்கு அடியார்களை நீர் கொண்டு வந்து சேர்த்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிறீர். உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், சங்கீதங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரித்து எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரயாணமாய் வருகிற பிள்ளைகளுடைய பிரயாணங்களில் கூட சுகபத்திரமாய் எங்கள் மத்தியில் கொண்டு வாரும். ஆண்டவரே எல்லா தடைகளை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அந்த
நடத்தினவர், தொடர்ந்து வழி நடத்துவார். தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த காலவேளையில் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு மகிமை. கடந்த வாரத்தில் உங்களோடு கூட இந்த வசனத்தை மையமாக வைத்து இந்த நன்மைகள் பெற்றுக்கொள்ளாததற்கு இருக்கிற தடைகள் என்ன என்பதை உங்கள் மத்தியில் பேசினது. தடை மாறணும் அப்படின்னா உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதனால நமக்கு நன்மை உண்டாகிறது என்று சொல்லி கடந்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்தளிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஸோ இந்த வாரமும் உங்கள் மத்தியில் ஒரு 2 காரியத்தை நாம் தேவனுடைய காரியங்களிலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு காணப்படுகிற ஒரு 2 காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ அந்த 2 காரியம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் வாழ்வில் தேவன் இந்த நாளில் இந்த காரியங்களை உங்களுக்கு சாதகமாக்க அனுகூலமாக்கி தர கர்த்தர் உதவி செய்வாராக. நன்மையான காரியம். தேவன் நமக்கு நன்மைகளை தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நன்மைகள் எங்கிருந்து வருகிறது என்று கடந்த வாரத்தில் சொன்னேன். பரலோகத்திலிருந்து இந்த நன்மைகள் நமக்கு வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நமக்கு என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது என்று சொல்லி யாக்கோபு 1ஆம் அதிகாரம் நாம் வேதத்தில் வாசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார் 17ஆம் வசனத்தில். ஸோ இந்த நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தும் இந்த நன்மைகளை இந்த நாட்களில் நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்மிலே காணப்படுகிறதான ஒரு முதல் காரணம் என்ன தெரியுமா? முதல்ல நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சில காரியத்தை இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நாம் அதை செய்யாததுனால நாம் பல நன்மைகளை நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் இழந்திருக்கிறோம். ஆகவே இந்த காலையில் நம்முடைய வாழ்வில் தேவன் நன்மைகளை செய்ய அவர் விரும்புகிறார். அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற முதல் காரணம் என்ன தெரியுமா? சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம், லேசினஸ். இது நம்முடைய வாழ்க்கையில பெரிய நன்மையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தடுக்கிறது எது தெரியுமா? நம்முடைய சோம்பேறித்தனம் தான். சோம்பேறித்தனம். நீங்கள் பிள்ளைகளை பாருங்கள், நிறைய பேரை பார்த்தா ஏன்டா இந்த மாதிரி சோம்பேறியாக இருக்க, கொஞ்சம் வெளியே போய் ஓடி ஆடி விளையாட அப்படின்னு நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் சொல்கிறோம். எதற்காக? அவருடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை அவங்க பிற்காலங்களில் அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த சோம்பேறித்தனம் எப்படி வருகிறது? இந்த சோம்பேறித்தனம் ஒரு தேவனுடைய பிள்ளைன்ற வாழ்க்கையில் எப்படி வருது? இது நான் சரீர பிரகாரமாக சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஸ்பிரிச்சுவலாகவும் நீ இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். உன்னுடைய ஸ்பிரிச்சுவலாக நீ இந்த நாட்களில் எந்த நிலைமையில் இருக்கிற? உன்னால் காலையில் எந்திரிச்சு ஜெபிக்க முடியுதா? கேட்டு பாருங்க. உன்னால் காலையில் எந்திரிச்சு ஜெபிக்க முடியுதா என்று கேட்டால் இல்லை. ஏன்னு சொன்னால் காலையில் எந்திரிச்சோன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. பைபிள் வாசிக்க முடியுதா? இல்லை, சோம்பேறித்தனம். எல்லாவற்றுக்கும் ஏதாவது ஒரு சாக்கு போக்குகளை நாம் தேவனுடைய கருத்திலிருந்து சொல்லுகிறது வழக்கம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மை ஆண்டவருடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தடை என்று வேதம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த சோம்பேறித்தனம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆவது அதிகாரம், ப்ராவர்ப்ஸ் 19 எடுத்துட்டீங்களா? 15ஆம் வசனத்தை வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சோம்பல் தூங்கி விழ பண்ணும். தோத்திரம். 2 காரியம் உனக்குள்ள வரும். நீ சோம்பேறித்தனமா இருந்தன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைக்குள்ள
சோம்பேறித்தனம் இருந்தா உனக்கு என்ன வரும்? தூக்கம் தான் வரும். சபையில வந்த உடனே நீ நல்ல விடுதலையோடு கூட உன்னால் ஆராதிக்க முடியாததற்கு காரணம் உனக்குள்ள இருக்கிற சோம்பேறித்தனம். நீ ராத்திரியெல்லாம் தூங்காம முழிச்சு கிடந்து உன் போனவே பார்த்துக்கிட்டு இருந்து தூங்காம இருந்துட்டு காலையில் எந்திரிச்சு அறிபறியா 9 மணிக்கு ஆராதனைன்னா 9 மணிக்கு எந்திரிச்சு இங்க வந்து உட்காந்து தூங்கிட்டு இருக்கிற ஆட்கள் நிறைய உட்காந்துருக்காங்க. நான் காலையில் புருஷாபாத்தில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு அம்மா பைபிளை பக்கத்திலே வச்சுட்டாங்க. ஒரு அம்மா பைபிளே பக்கத்தில் வச்சுட்டு இப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. நான் அல்லேலூயா அல்லேலூயாங்க, அந்த அம்மாவுக்கு தலையை தூக்கவே இல்லை. கடைசி நான் சொன்ன, கொஞ்சம் தூங்குறவங்க கொஞ்சம் எந்திரிச்சிருங்க, உங்களால் தூங்குறதுக்கு வந்த இடமல்ல இது, தேவனுடைய சபை அப்படின்னு சொன்னேன். ஸோ நிறைய பேருக்கு சோம்பேறித்தனம் இன்னைக்கு வருது. அதுதான் சாலமோன் ஞானி சொல்றாரு. என்ன சொல்றாரு? சோம்பேறித்தனம் உன் வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு வரும்? சொல்லுங்க, என்ன கொண்டு வரும்? தூங்க பண்ணும். ரெண்டாவது பட்டினியை கொண்டு வரும். பட்டினியை கொண்டு வரும். ஆண்டவர் சொல்றார், நீ சாலமோன் தாவீது சொல்றார், நீதிமான் கைவிடப்பட்டதாயும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதை நான் என்ன செய்யல, காணவில்லை. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும். ஆனா அதே சாலமோன் அப்பா இப்படி சொல்றார், நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டதாயும் அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை. ஆனால் அவருடைய குமாரனாகிய சாலமோன் இங்க என்ன சொல்றார் தெரியுமா? சோம்பேறித்தனம் உனக்கு எதை கொண்டு வரும்? தூக்கத்தை கொண்டு வரும். இன்னொன்னு பட்டினியும் கொண்டு வரும். நீ பட்டினியா இருப்பதற்கு காரணம், இன்னைக்கு நிறைய பேர் பட்டினியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சோம்பேறித்தனம். இன்னைக்கு நிறைய இந்த ஆன்லைன்ல ஆர்டர் வந்துருச்சு, இல்லை ஃபுட் டெலிவரி என்னென்னவோ வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் அம்மாமார் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? சோம்பேறிகள் ஆயிட்டாங்க. ஒரு காலத்துல நல்ல குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னா அம்மியில போட்டு மல்லி மிளகா சீரகம் எல்லாம் போட்டு என்ன செய்வாங்க? நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சு குழம்பு வச்சாங்க. 60 வயசு பாட்டி 70 வயசு பாட்டி எல்லாம் மிளகா என்ன செஞ்சாங்க? அரைச்சாங்க. ஆனா இன்னைக்கு சோம்பேறித்தனம் என்ன செய்யறது இல்ல, என்ன செய்யறது இல்ல, அரைக்கிறது இல்ல. இப்ப அரைக்கிறதையும் விட்டாச்சு, பொடி வாங்கியாச்சு. இப்ப பொடியும் விட்டாச்சு. எதுக்கு இந்த பொடியெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும்? ஏன் மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு கையில தான் நமக்கு இருக்கிறத போன் இருக்கு. உடனே மெட்ரோ எங்க, டொமினோஸ் எங்க, அங்க எங்க, உடனே என்ன பண்ணிடுறோம்? ஆர்டர். நமக்கு தெரியாது. நீங்க நிறைய குடும்பத்துல வீட்டுல சாப்பாடு ஆக்குறதே இல்ல. அந்த காலத்துல தோசை சுடணும்னு சொன்னா கல்லுல என்ன செய்யணும்? ஆட்டணும். 3 மணிக்கு உட்கார்ந்து 6 மணி ஆகும் உளுந்தும் அரிசியும் ஆட்டி முடிக்க. இன்னைக்கு 60 ரூபா கொண்டு போனா இட்லி மாவு இருக்கா? வாங்கிட்டு வந்து 20 இட்லி போதும், காலத்தை ஓட்டிடும். அவங்களுக்கு ஆட்ட முடியல. சோம்பேறித்தனம். இதனால என்ன வருகிறது அப்படின்னா, சாலமோன் ஞானி சொல்றான், உன் வாழ்க்கையில பட்டினி வரும். என்ன வரும்? இதே ஒன்று ஸ்பிரிச்சுவல் லைன்ல நான் உங்களுக்கு சொல்றேன். சிலரால ஜெபிக்க முடியல, சிலரால வேதம் வாசிக்க முடியல, சிலரால ஆலயத்துக்கு வர முடியல, எங்கெங்கயோ போறாங்க. ஐயா ஸ்டெப் ஏற முடியலையா? நான் சொல்றேன், ஸ்டெப் லிஃப்ட் இல்லை, இல்லாத இடத்துக்கு நீ மேலே தான் ஏறி போகணும். டாக்டரை பார்க்கணும்னா நான் எனக்கு இல்லை, டாக்டர் கீழே இறங்கி வரட்டுன்னு சொல்லுவீங்களா? டாக்டர் கீழே இறங்கி வருவாரா? பேஷண்ட் மேலே போகணுமா? பேஷண்ட் தான் போகணும். என்ன இப்போ டாக்டர் பரலோகத்தில் இருக்காரு. இன்னைக்கு பேஷண்ட் என்ன சொல்றாங்க? என்னால மேலே ஏறவே வேற எல்லா இடத்துக்கும் போகலாம். ஆனா ஒரு நாள் டாக்டர் பிடிச்சாருன்னு வைங்களேன், நீ டாக்டரை தேடி 18 மாடி ஏற வேண்டியது வந்துடும். இன்னைக்கு உன்னுடைய சோம்பேறித்தனம் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை ஜெபிக்க விடாதபடிக்கு தடை செய்கிறது. உன்னுடைய சோம்பேறித்தனம் உன்னுடைய வாழ்க்கையில வேத வசனத்தை வாசிக்க கூடாதபடிக்கு தடை செய்கிறது. உன்னுடைய சோம்பேறித்தனம் சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு வர விடாதபடிக்கு என்ன செய்யுது? கேட்டா மழை, உடனே நம்ம என்ன சொல்லிடுவோம்? மழை, தண்ணி. இதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை அல்ல. இவைகளினாலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டியதை, தேவன் செய்ய வேண்டிய நன்மைகளை நாம் இழந்திருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவன் நமக்கு நன்மையானதை தருவேன் என்று சொன்னால் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு நமக்குள்ள என்னது? சோம்பேறித்தனம். கர்த்தருடைய பிள்ளைய, உன் வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற அந்த சோம்பல்,
சோம்பேறித்தனம் மாறணும். அவன் சொல்றான், ஆண்டு வசனம் சொல்லுது, அவன் சோம்பேறி என்ன செய்வானா? தூங்கி தூங்கி அவன் தூங்குவான், தூங்கி விழுவான். அவன் தூங்கி விழுவான். சோம்பல் ஒன்ன தூங்கி விழ பண்ணும். பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் மேல் வீட்டு அறையில். அங்க ஒரு வாலிபன் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்தான். மேல இருந்து பொத்துன்னு என்ன செஞ்சிட்டான்? கீழே விழுந்துட்டான். பேர் என்ன தெரியுமா? இருக்காது ஐத்தீகு. தூக்கம் நம்ம வாழ்க்கையில மரணத்துக்கு நேராக கொண்டு போகும். மரணத்துக்கு நேராக கொண்டு போகும். தூக்கம் உன்னுடைய வாழ்க்கையில சோம்பேறித்தனத்தை கொண்டு வரும். அதுக்காக தூங்க கூடாதுன்னு நான் சொல்லல, தூங்கணும். தூங்குறதுக்கு ஆண்டு நேரம் கொடுத்து விட்டு இருக்குது. சில ஆட்கள் தூக்கத்திலே இருப்பாங்க. தூக்கத்திலே காலையில 11 மணி வரை தூங்குற ஆட்கள் இங்கே இருக்கதான் செய்யறாங்க. 11 மணிக்கு தூங்குற நேரமா நமக்கு? இரவு 11 மணி சொல்லுங்க, தூங்கலாம். ஆனால் காலையில 11 மணிக்கு தூங்குற நேரம் அல்ல. அது பள்ளிக்கூடம் போற நேரம், படிக்கிற நேரம், வேலை செய்யற நேரம், இதுக்கான நேரம் தான் அந்த நேரம். ஆனா நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க? 11 மணிக்கு தான் அப்படியே இழுத்து மூடுவாங்க. ராத்திரியெல்லாம் மூட மாட்டாங்க, 11 மணிக்கு இழுத்து மூடுவான். அது உன்னை ஜெபிக்க விடாது, உன்னை துதிக்க விடாது, உன்னை ஆராதிக்க விடாது. உன் வாழ்க்கையில ஆவிக்குரிய பசிக்கு நேரம் உன்னை கொண்டு போய் விட்டுரும். ஒரு காலம் வரும், கர்த்தருடைய வசனத்தை கேட்க முடியாதபடி காலம். அந்த காலத்தில் நீ ஏங்க வேண்டியது வரும், நீ ஏங்க வேண்டியது வரும். அதனால இது காலையில ஆண்டவர் சொல்றாரு, உன் தூக்கத்தை விட்டு நீ எழுந்திரு. அல்லேலூயா, 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 ஆமென். தூக்கத்தை விட்டு நீ என்ன செய்? எழுந்திரு. அதான் சாலமோன் அழகா சொன்னார் இல்லையா? சோம்பேறியே, சோம்பேறித்தனம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு. ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு என்ன செய்? எழுந்திரு. எபேசியருக்கு பவுல் சொல்றாரு, மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்ப தூக்கம் நம்ம வாழ்க்கையில மரணத்துக்கு நேராக கொண்டு போகும். ஸ்பிரிச்சுவல் டெத் நம்ம வாழ்க்கையில வந்துடும். ஆலயத்தில் வந்து உட்கார்ந்தா தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். இங்க வந்து உட்கார்ந்து நாம் கதை பேசுவதற்கும் கதை கேட்பதற்கும் நம்ம வருகிற இடம் அல்ல, தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு இடம். இந்த தேவ சத்தத்தில் கேட்க விடாதபடிக்கு பிசாசானவன் நம்மளை என்ன செய்வான் தெரியுமா? சோம்பேறி ஆக்கிடுவான். என்ன ஆக்கிடுவான்? சோம்பேறி ஆக்கிடுவான். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்து தூங்குவாய்? இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு தூங்கட்டும். அப்படி இருப்பாயா? அப்படி இருந்தா அவன் நிலைமை எப்படி இருக்குமா? தரித்திரம், வழிபோக்கன மாதிரி நீ இருப்பாய். உன் நிலைமை இப்படி இருக்க காரணம் என்ன? உன் தூக்கம். காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜெபம் பண்ண ஆட்கள் எல்லாம் இப்ப ஜெபத்தையும் காணும், ஒன்னையும் காணுங்க. அன்னைக்கு பசி இருந்து அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சு ஆண்டவரை துதித்தோம், ஜெபித்தோம். இன்னைக்கு இல்ல, ஒன்னும் தேவையில்லை. ஆனா நம்ம ஜெபிக்கிறது இல்லை. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அது உன்னுடைய வாழ்க்கையில எதை கொண்டு வரும் தெரியுமா? உனக்கு தரித்திரம், பட்டினியை கொண்டு வரும், பட்டினியை கொண்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வார்த்தையை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் நன்மையானதை கர்த்தர் நமக்கு தரும்போது நம்மில இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுகிற இன்னொரு வார்த்தை, நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள், வழியிலே சிங்கம் இருக்கும், நடு வீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். சோம்பேறித்தனம். தூங்கி விழுந்ததுனால உனக்கு என்ன வரும்? பசி, பட்டினி வரும். இங்க சாலமோன் ஞானி சொல்றாரு, சோம்பேறி என்ன சொல்லுவான்? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவான். ஏமா இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல? இன்னைக்கு கேளுங்க, போய் தண்ணி வரலை, 5 நாளாச்சு தண்ணி வந்துங்கிற சாக்கு போக்குகள் வரும். மழை சாக்கு போக்கு வரும், பஸ் கிடைக்கல சாக்கு போக்கு வரும், வயிறு வலி, காய்ச்சல், தலைவலி, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்லக்கூடிய காலங்கள் அல்ல. சாக்கு போக்கு அது அழகா சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு சாலமோன் ஞானி? சொல்றார், வழியில சிங்கம் இருக்கும், நடு வீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி. ஆமா, போற வழியில சொல்லுவான், எப்பா நீ இந்த கடைக்கு போயிட்டு வாடா. இல்ல இல்ல நான் போக மாட்டேன், அந்த கடைக்குள்ள போற வழியில நாய் இருக்கு.
அங்க பூனை நின்றுகிட்டு இருந்துச்சு, அங்க யாரோ ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்கிறான். இதெல்லாம் நம்ம சொல்றோம்ல, கதை சொல்றோம்ல, இது எதை காட்டுகிறது என்றால் சோம்பேறித்தனத்தை, சாக்கு போக்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் சாக்கு போக்கு சொல்லுவதற்கு இது காலம் அல்ல. ஆண்டவர் நம்மிடத்தில் சாக்கு போக்கு எதிர்பார்க்கவில்லை. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில தேவன் நன்மையை பெற்றுக் கொள்ளவே முடியாது. தேவன் சொன்னார், நான் நன்மையானதை தருவேன், நன்மையானதை நான் தருவேன் என்று சொல்லிட்டார். ஆனா இன்னைக்கும் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் தேவனுடைய சமூகத்தில். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு உன் சாக்கு போக்கு சொல்லுகிற நிலைமையிலிருந்து நீ மாறு. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கிற இன்னொரு காரியம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 26, 25. இருபத்தி ஆறாம் அதிகாரம் மன்னிக்கும் 15ஆம் வசனம். சோம்பேறி தன் கையை கலத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க சோம்பேறி, சோர்ந்து போனவன், சோர்ந்து போயிருப்பான். சோர்ந்து போனவனால நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நீதிமொழிகள் வாசிங்க. 21, 25. 21, 25 படிங்க. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால், ஆமா, சோம்பேறி என்ன செய்ய மாட்டான்? வேலை செய்ய மாட்டான். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? வேலைக்காரனுக்கு தெரியாதோ? வேலைக்காரனுக்கு சாக்கு புக்கு. வேலைக்காரனுக்கு என்ன சாக்கு? வேலைக்காரனுக்கு பிள்ளை சாக்கு. அப்படி சொல்லுவாங்களா? நீங்க கேட்டதே இல்லையோ? ஓ, நீங்க எல்லாம் அந்தமான்ல பிறந்து வளர்ந்தவங்க. எப்படி? ஆட தெரியாதவனுக்கு மேடை சரியில்லை, வேலைக்காரனுக்கு பிள்ளை ஒரு சாக்கா தான் இருக்கு. ஆமா, ஏன் சர்ச்சுக்கு வரல? பிள்ளை தூங்கிக்கிட்டே இருந்துச்சு, 9 மணி வரை என்ன செய்யல? ஆமா, இது ஒரு சாக்கு போக்கு தானே. பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு, ராத்திரியெல்லாம் அழுதுச்சு, விடிய 5 மணிக்கு தான் தூங்கிச்சு, நான் தூங்கிட்டேன் பாஸ்டர். சாக்கு போக்கு. வேலை செய்யாதவன், வேலை செய்கிறவன் கூலிக்கு பாத்திரன். அப்போ வேலை செய்யாதவனுடைய ஆசை என்ன செய்யாது? நிறைவேறாது. ஆசை கொண்டு போட்டுரும். உனக்குள்ள ஆசை இருக்கு, நல்ல வேலை செய்யணும், நல்ல சம்பாதிக்கணும், நல்ல வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அது வாங்கணும், நல்லதுதான், இல்லைன்னு இல்லை. ஆனா அதுக்கு நீ என்ன செய்து ஆகணும்? கஷ்டப்பட்டு ஆகணும். நீ வேலை செய்யணும். நீ வேலை செய்யலைன்னா உன் ஆசை நிறைவேறாது. அது உன்னை என்ன செஞ்சிடும்? கொண்டு போட்டுரும். ஆகவே சாக்கு போக்கு, தூங்கி விழுகிற சுவாபம், சோம்பேறித்தனம், வேலை செய்யாதவன், இவங்க வாழ்க்கையில தேவன் நன்மையான காரியத்தை கத்த செய்யவே மாட்டார். இவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில மாறணும். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். வேலை செய்யணும். சபையில் ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை செய்யணும். அதனால பாஸ்டருக்கு ஒரு நன்மை இல்லை, உனக்கு தான் தேவன் நன்மை செய்வார். அல்லேலூயா. ஆமா, நான் கர்த்தருடைய காரியத்தில் நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் உனக்கு தருவார். நீ என்ன வேலை செஞ்சாலும் கர்த்தருடைய காரியத்தில், அப்ப தேவன் உன் ஆசையை நிறைவேற்றணும். உன் ஆசையை நிறைவேற்றணும்னா நீ வேலை செய்யணும். உன்னை மேன்மைப்படணும் அப்படின்னா நீ வேலை செய்யணும். வேலை செய்யாம வீட்டில தூங்கிக்கிட்டு இருக்கிற நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். இதே போலதான் அன்னைக்கு ஸ்பிரிச்சுவல்லையும் ஆவிக்குரிய நிலைமையில நிறைய பேர் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு வேலை செய்ய மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க, சபைக்கு வர மாட்டாங்க, ஆராதனைக்கு வர மாட்டாங்க, ஒண்ணுக்கு வர மாட்டாங்க. ஆனா பேரு கிறிஸ்தவனா இருக்கும், பேர் சூப்பர் பேர் வச்சிருப்பாங்க, நல்ல பேர் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆலயத்துக்கு வரல, வேலை செய்யல. சோ வேலை செய்யாதவன் எந்த நன்மையும் ஆண்டவருடைய கருத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நீங்க அரசாங்கத்தில் வேலை செய்யலாம்,
வேலை செய்கிற நீங்க ஒரு மாசம் முழுசும் நீங்க வேலைக்கு போகணும், உங்களுக்கு சம்பளம் கிடைக்குமா? நீங்க சம்பளம் எனக்கு ஐயா நான் பெர்மனன்ட், எனக்கு சம்பளம் கொடுனா சம்பளம் கொடுப்பானா? அரசாங்கம் கொடுக்குமா? கொடுக்காது. ஏன்? என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? நோ ஒர்க் நோ பே. நீ வேலை செய்யல உனக்கு சம்பளமே இல்லை. நீ வேலை செய்யல உனக்கு சம்பளம் இல்லைன்ற அரசாங்கம். எல்லாம் ஆப்சன்ட். ஏ ஏ ஏ நீங்க மெடிக்கல் சர்டிபிகேட்டும் வாங்கி கொடுத்துடலாம். ஆனா அந்த மெடிக்கல் சர்டிபிகேட் உண்மையான சர்டிபிகேட் நிறைய கிடைக்க மாட்டேங்குது. தோத்திரம். இப்ப வேலை செய்கிறவன். அப்போ இவ்வளவு காரியம் நம்முடைய வாழ்க்கையில், இந்த சோம்பல் நம்முடைய வாழ்க்கையில என்னென்னலாம் கொண்டு வருது? தரித்திரத்தை கொண்டு வருது, பட்டினியை கொண்டு வருது, ஆசையை கெடுக்குது, எல்லாம் செய்யுதுங்க. ஆனா இதற்கு இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. இந்த சோம்பேறித்தனத்திலிருந்து நீ விடுபடணும்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவராக இயேசு சொன்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 24 இருந்து 29 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். 24 to 27. அவனுடைய எஜமான் பிரதி உத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன். நல்லா கவனிங்க. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். ஆண்டவர் தம்முடைய வேலைக்காரனை பார்த்து அவனுக்கிட்ட சில வேலைகளை, பொறுப்புகளை கொடுக்கிறார். அது தாளந்துன்னு சொல்லுகிறேன். இந்த வேலையை நீ செய்ப்பா, இந்த வேலையை நீ செய்ப்பா, இந்த வேலையை நீ செய்ப்பான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேலைகள், கொடுக்கப்பட்ட வேலைகள் செய்யாதபடிக்கு சாக்கு போக்கு சொல்லுகிறவன், அல்லது இங்க சொல்லப்பட்டிருக்க அந்த தாளந்த புதைச்சு வச்சுட்டானா. அந்த தாளந்த அவன் நினைச்சுதான் புதைத்து வைத்ததினாலே இப்போ வேலை கொடுத்த எஜமான் ஒரு நாள் வந்து பார்க்கிறார், கூப்பிடுறார், எல்லாம் பேர் சொல்லி, வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு பேர் சொல்றார். ஒவ்வொருத்தர் வந்து நீ என்ன வேலை செஞ்ச, நீ என்ன வேலை செஞ்சன்னு கேட்கிறார். இந்த வேலைக்கெல்லாம் கூலி உண்டு என்பதை மறந்துடக்கூடாது. இந்த வேலைக்கெல்லாம் கூலி இருக்கு. ஆனா இந்த வேலை கொடுத்தும் வேலை செய்யாதவனை நான் சொல்லல, பைபிள் என்ன சொல்லுது? என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது? பொல்லாதவன். யாருங்க? பொல்லாத ஊழியக்காரன். இயேசு சொல்லுகிறார், உன்னை நம்பி ஒரு பொறுப்பை தந்தேன், உன்னை நம்பி ஒரு வேலையை தந்தேன், ஆனா உன் சோம்பேறித்தனம், உன் சாக்கு போக்கு, நீ வேலை செய்யாம இருந்ததுனால இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்றேன், நீ பொல்லாதவன், நீ பொல்லாத ஊழியக்காரன், வேலைக்காரன், நீ பொல்லாத வேலைக்காரன், சோம்பலுமான ஊழியக்காரனே. நான் விதைக்காத இடத்தில் அரிக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் அறிந்திருந்தாயோ? உனக்கு தெரியுமா நான் யாருன்னு? நீ பொல்லாத வேலைக்காரனா இருக்கிற. சோ ஆண்டவரே, நான் இப்ப பொல்லாதவன் தான். எனக்கு ஆண்டவர் தந்த வேலைய, ஆண்டவர் தந்த தாளந்த நான் செய்யல. நான் இப்ப என்ன செய்யணும்? நான் இப்ப என்ன செய்யணும்? எனக்கு தேவை தேவனுடைய கரத்திலிருந்து நன்மை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய கரத்திலிருந்து என்ன கிடைக்கணும்? நன்மை கிடைக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பொல்லாதவன், நான் கொடுத்த வேலையை நீ செய்யாதனால நீ பொல்லாதவன். இப்ப உடனே இளையகுமாரன மாதிரி நான் பொல்லாதவன் தான் ஆண்டவரே, நான் இப்ப எங்க வரேன்? எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். எங்க அப்பா வீட்டுல போய் நான் மகன் என்று சொல்லல, நான் ஒரு வேலைக்காரனா இருக்க போறேன் அப்படின்னது மாதிரி இந்த நாளில் நீ எழுந்து உன் எஜமானுடைய பாதத்தில் வருவாயானால் கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்?
எப்பொழுது எழுந்திருப்பாய். இப்ப 6ஆம் வசனத்தை வாசிங்க பிரதர். சோம்பேறியே தோத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எழுந்திரு. கீழே சொல்றார் பாருங்க, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு, கேள்விக்குறி, அங்க கேள்வி போட்டிருக்கு பாருங்க, கொஸ்டின் மார்க். நீ எப்பொழுது எழுந்திருப்பாய்? இப்ப பதில் நீங்க தான் சொல்லணும். எப்ப எழுந்திருப்பாய்? காலையிலையா, அதிகாலையிலையா, 3 மணிக்கா, 4 மணிக்கா, 5 மணிக்கா, 6 மணிக்கா? இப்ப நான் கேட்கிறேன், சோம்பேறியே நீ எப்பொழுது ஜெபிப்பாய்? பதில் உங்க கையில தான் இருக்கு. சோம்பேறியே நீ எப்பொழுது வேதத்தை வாசிப்பாய்? பதில் யார் கையில இருக்கு? யார் கொடுக்கணும் பதில்? நான் தான் கொடுக்கணும். நான் பதில் கொடுக்கணும். நான் என்ன செய்யணும்? நான் எந்திரிக்கணும், நான் எழும்பணும். ஆண்டவர் என் சோம்பேறித்தனத்தை மாற்றும், என் சாக்கு போக்கு சொல்ற எண்ணத்தை எல்லாம் மாற்றும். நான் வேலை செய்யறேன், எனக்கு தேவை உம்முடைய கரத்தில் இருக்கிறதான நன்மை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீ எழுந்திரு. ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. கெட் அப், எழுந்திரு, நீ எழுந்திரு. இன்னைக்கு பிள்ளைகளை எழுப்புறதுக்கு நம்ம என்னென்னலாமோ நம்ம பயன்படுத்துறோம்ல. சிலர்லாம் பார்த்துருக்கிறேன், போர்வை மூடி போட்டு இருந்தாங்கன்னா போர்வை டப்புன்னு என்ன செஞ்சிருவாங்க, இழுத்துருவாங்க. அது ஒரு ஆயுதம். சில ஆட்கள் போய் தட்டுவாங்க, கேட்கலன்னு டம்மு டம்முன்னு அடிப்பாங்க. சில ஆட்கள் அதுலயும் எந்திரிக்காத ஆட்கள் என்ன செய்வாங்க, தண்ணியை கொண்டு போய். இந்த தூக்கத்தை கொண்டு வருகிறது யார் தெரியுமா? பிசாசு. நீ எழுந்திருக்க வேண்டிய நேரத்தில் நீ எழுந்திருந்தால் தேவன் உனக்கு நன்மையை தருவார். ஆமென். ஒரு வசனத்தை வாசிங்க, திடீர் ஞாபகம் வருது. நீதிமொழிகள் புஸ்தகம் கடைசி அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் கடைசி அதிகாரம் படிங்க பார்க்கலாம். 14, 11, 12, 13 படிங்க பார்க்கலாம். போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரர்களுக்கு படி அளக்கிறார். யாருங்க? பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. யாரு? குணசாலியான ஸ்திரீ. குணசாலியான ஸ்திரீ என்ன செய்கிறா? அவள் வியாபார கப்பலை போல இருக்கிறாளாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்கோ ஷிப் மாதிரி இருக்காங்க. இந்த கார்கோ ஷிப்ல நீங்க பாத்தீங்கன்னா வெளியில பார்க்கிறதுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா அது உள்ளுக்குள்ள எவ்வளவு கண்டெய்னர் இருக்குன்னு அந்த கப்பல்ல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு சாமான் அந்த கப்பல்ல வருது அப்படின்னு அந்த கேப்டனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. வெளியே பார்க்கறதுக்கு ஏதோ 1-2 மாதிரி தான் தெரியுது, அப்படிதானே? அப்போ இந்த நீ ஒரு வியாபார கப்பலாய் மாற வேண்டுமானால், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால், உன் வீட்டாருக்கு நீ ஆகாரம் உண்டாக்கி கொடுக்க வேண்டுமானால் நீ என்ன செய்யணும்? இருட்டோட. ஆமா, இருட்டோடனா எத்தனை மணி? நம்ம ஊர்ல 4 மணி. 4 மணிக்கு எனக்கு எத்தனை பேர் எந்திரிக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு 1-2 சகோதரிகள் தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா பிள்ளைகள் 10 மணி வரை தூங்குறாங்க. அம்மா 4 மணிக்கு எந்திரிக்கிறா, பிள்ளை என்ன செய்யுது? ஆமா, நீ எந்திரிக்கிற நேரமே பிள்ளைகளை பழக்கப்படுத்திட்டா போற இடத்துல அவங்களுக்கு அந்த பழக்கம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம செய்யற தப்பு என்ன தெரியுமா? பிள்ளை தூங்கட்டும், பிள்ளை அது என்ன தெரியுமா? பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. சில கல் மனம் கொண்ட பிள்ளைகள் அம்மா வேலை செய்யறத பார்த்துக்கிட்டே என்ன செய்வாங்க? தூங்குற மாதிரி நடிப்பாங்க. அந்த வேலையெல்லாம் இல்லை. நீ இந்த குணசாலியான ஸ்திரீயை போல உங்க வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நீங்க அதிகாலையில இருட்டோட எழும்பணும்.
இருட்டோட எழும்பி ஆண்டவருடைய முகத்தை பாருங்க. ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஏற்ற கிருபை எனக்கு தாரும். இந்த நாளில் நான் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு செய்ய வேண்டிய பலனை தாரும். நான் என்னென்ன செய்யணும், என்ன வியாபாரம் பண்ணணும், என்ன தொழில் செய்யணும். ஆண்டவரே, என் வேலைக்காரர்களுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கும். எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது, ஒண்ணுமே இல்லையே, பொலப்பத்தை விட்டுட்டு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் ஆண்டவர்ட்ட முகத்தை கேளுங்க, ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேளுங்க. இல்ல எந்திரிச்ச உடனே அடுப்படிக்கு போறதுக்குள்ள எந்திரிச்ச உடனே அடுத்த புலம்பல் சத்தம் என்னது, இன்னைக்கு காலையில என்ன சமைக்க. ராத்திரியே சில ஆட்கள் இருக்காங்க, ராத்திரி சாப்பிட்டு படுக்க போற நேரம் நாளைக்கு காலையில என்ன செஞ்சு கொடுத்துட. ஏங்க நினைக்கிறீங்க? காலையில் எந்திரிச்சு ஏசப்பா முகத்தை பார்த்துட்டு அடுப்படிக்கு போங்க, நீங்க செய்ய வேண்டிய ஞானத்தை ஆண்டவர் அங்க தருவார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். நீங்க அதிகாலையில் ஆண்டவரை தேடி பாருங்க. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இங்க சாலமோன் ஞானி அழகா சொல்றார், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் என்னதான் உயர்ந்தது. முத்துக்களை பார்க்கலும். தோத்திரம். நிறைய பேர் தங்கம் வச்சிருக்க, அன்னைக்கு 1 லட்சத்துக்கு மேல தங்கம் போயிட்டுன்னு எல்லாருக்கும் வயிறு எரியுது. ஐயோ, என்னைக்கு வாங்க போறோம். நான் சொல்றேன், இதெல்லாம் போட்டுங்க. 1 லட்சம் கொடுத்து நீ வாங்க வேண்டாம். நீ குணசாலியான ஸ்திரீயாய் இருந்தா உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ முத்துக்களை பார்க்கலும், இந்த தங்கத்தை பார்க்கலும், இந்த வைரத்தை பார்க்கலும் நீ யாரா இருக்கிற, விலையேறப்பட்ட. உன்னை காசு கொடுத்து யாரும் வாங்க முடியாது, உன் குணத்தை யாரும் வாங்க முடியாது. தோத்திரம். அதனால ஆண்டவர் சமூகத்தில் அதிகாலையில எழும்புகிற ஒரு பழக்கம் உங்களுக்குள்ள வரட்டும். எழும்பி ஆண்டவரை தேடுங்க. கர்த்தருடைய நிலைமைகள், சூழ்நிலைமைகள் எல்லாம் மாற்றுவார். உன் பட்டினியை மாற்றுவார், உன் துக்கத்தை மாற்றுவார், உனக்கு இருந்த ஆசையை கர்த்தர் நிறைவேற்றுவார். தேவ நன்மையானதை தருவார். அல்லேலூயா. இரண்டாவதாக, உன்னுடைய வாழ்க்கையில நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடுக்கிற இன்னொரு விஷயம் உனக்குள்ள இருக்கிற பயம். உனக்குள்ள இருக்கிற பயம். பயம். தோத்திரம். ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, பயப்படாத, பயப்படாத, பயப்படாது. காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு காதல துணிக்கிற ஒரு சத்தம் என்னவா இருக்கணும், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஏன்னா 365 நாளுக்கு ஏற்ற ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறது, பயப்படாத, 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 பயப்பட. யோசுவா பார்த்து சொன்னார், நீ பயப்படாத, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. யாக்கோபின் சிறு பூச்சியே, நீ பயப்படாதே. ஆண்டவர் நமக்கு அப்படிதான் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நன்மையை தருகிறார். அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், இந்த பயத்தினால உண்டாகிற 3 தடைகளை சொல்றேன் பாருங்க. ஒன்று, உன்னுடைய வாழ்க்கையில உன்னை முன்னேற விடாமல் தடுக்கும் ஒரு பயம். என்னது? சத்தமா சொல்லுங்க. முன்னேற விடாமல் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில், உன்னுடைய சரீர பிரகாரமான உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது என்ன தெரியுமா? உன்னை முன்னேற விடாதபடிக்கு இருக்கிற ஒரு பயம். முன்னேறவே முடியாது. அப்படி ஒரு பயம் உனக்குள்ள உருவாயிருக்கு. நான் என்னைக்கு முன்னேற போறேன், நான் என்னைக்கு வீடு வாங்க போறேன், என்னைக்கு என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண போறேன், அதை நினைச்சாலே சிலர் சொல்லுவாங்க, அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு, அதை நினைச்சாலே எனக்கு என்னவா இருக்கு, பயம். இது உன்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற நன்மையை தடுக்கிற ஒரு ஆயுதம். நான் வேதத்தில் ஆதாரம் சொல்றேன். உன் பயத்தை தடுக்கிற ஆயுதம், உன்னை முன்னேற விடாமல் பயம் தடுக்கும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, முன்னேற விடாதபடிக்கு தடுக்கிற ஒரு பயம். இரண்டாவதாக, இந்த பயம் உன்னை அடிமைப்படுத்தும். உன்னை பயம் என்ன செய்யும் சொல்லுங்க? அடிமைப்படுத்தும். பயம் தான் உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. மூன்றாவதாக, பயம் உனக்கு வர வேண்டிய ஜெயத்தை தடுக்கும். ஆமென் சொல்லுங்க. ஜெயத்தை, நல்ல பரீட்சை எழுதியிருப்போம், ஐயோ நான் பாஸ் ஆயிடுவேனோ, பயமா இருக்கே, எனக்கு பெர்சன்டேஜ் கிடைக்குமா, பயமா இருக்கே, பயமா இருக்கு. இது என்ன செய்தோன்னு ஸ்டாப் பண்ணுது. அப்படி இருக்கா இல்லையா? நினைக்கிறோமா? இந்த 3 விதமான காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில
தேவன் உனக்கு சொல்ற நீ பயப்படாதேன்னு. ஆனா அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள இந்த பயம் உன்னை முன்னேற விடாம தடுக்குதுங்க. முன் செல்லல. இந்த ரிலே ரேஸ்ல ஓடுறவங்க நீங்க பார்த்துருக்கீங்களா? பாருங்க, உனக்கு இந்த 400 மீட்டர் ஓடுறவங்க எல்லாம், இந்த ரிலே ரேஸில் ஓடுறவன் ஒருத்தன் இங்கே நிற்பான், இவன் கூட சேர்ந்தவன் கொஞ்சம் முன்னால் நிற்பான். அப்படியே அந்த கிரவுண்ட் முழுசும் நாலு பேர் நிற்பாங்கன்னுவங்க. அவன் ஓடும்போது எவ்வளோ அழகாக ஓடுறான். முன்னால் நிற்கிறவன், ஐயோ அவன் முன்னால் நிற்கிறானே, நான் கடைசி நிற்கிறேன், நான் கடைசி நின்று எப்படி போயிடா, நான் ஜோம் பண்ண நம்ம இந்த ஸ்டிக் அவன் கையில் கொடுக்க போகிறேன் முடியாதுன்னு அவன் அங்கே சோர்ந்துட்டானா அவனால் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. இதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் காணப்படுகிற ஒரு காரியம். விசுவாசத்தில் சில பிரச்சனைகள் நமக்கு உண்பதாக வரும்போது நம்ம பயந்து போய், ஐயோ நான் எப்படி இதை மேற்கொள்ள போகிறேன், எப்படி நான் இதை சாதிக்க போகிறேன், எப்படி நான் இதை வெற்றி காண போகிறேன் அப்படின்ற ஒரு பயம் உன்னுடைய வாழ்க்கையில தடுக்குது. இதனால ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில நீ எதை நினைச்சு கவலைப்படாத, உன்னை முன்னேற்றுகிறவர் உன் ஆண்டவர். ஹல்லேலூயா. உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி கர்த்தர் உன்னை முன்னேற்றுவார். ஆதியாகமத்தின் புத்தகம் 46ஆம் அதிகாரம், ஜெனிசிஸ் 46 எடுங்க பார்க்கலாம். 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. 46:3. அப்பொழுது அவன், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக. நல்லா பாருங்க, இங்க ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வார்த்தை. யாக்கோபு அவனுடைய அந்திய காலம், அவனுடைய கடைசி காலம். 1ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, இஸ்ரவேல் தனக்குண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு என்ன செய்தான், பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன். நல்லா பாருங்க, யாக்கோபு பிரயாணப்படுறான். கர்த்தர் அவனுடைய பிள்ளைகளை உயர்த்தி இருக்கார். இப்ப அவன் புறப்பட்டு போகணும், எகிப்து தேசத்துக்கு போகணும், யோசேப்பை சந்திக்க எகிப்து தேசத்துக்கு போகணும். ஆனா இவனுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? பயம். இவனுக்குள்ள ஒரு பயம். ஒண்ணு, வயசாயிட்டு. 2வது, இவன் அங்க போனா எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. இவனுக்கு பலவிதமான ஒரு பயம் அவனுக்குள்ள இருக்கு. சோ இவன் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்திட்டான். பலிபீடம் கட்டி பலி செலுத்தி கர்த்தருக்கு என்ன செய்தான், ஆராதனை செஞ்சுட்டு இருக்கிறார். அந்த ராத்திரியில ஆண்டவர் அவனை பேர் சொல்லி கூப்பிடுகிறார். யாக்கோபே யாக்கோபே கூப்பிட்டு சொல்றாரு, நான் தேவன். நான் யாரு? தேவன். நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். எகிப்துக்கு போக நீ என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு என்ன செய்வேன், வருவேன். நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். ஆமென். நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன்னை திரும்ப நான் என்ன செய்வேன், கொண்டு வருவேன். ஏற்கனவே இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அப்பா வீட்டை விட்டு வரும்போது கல் எடுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நான் மறுபடியும் உன்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தாரா? சும்மா கொண்டு வரல, பரிவாரங்களோடு வந்தார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் எகிப்துக்கு யார் கூட வருவேன், உன் கூட வருவேன். நான் உன்னோடு எகிப்துக்கு வருவேன். நான் உன் கூட வரேன். யாக்கோபே, நான் உன் கூட வரேன். நீ போறல போ, நான் உன்னை மறுபடியும் திரும்ப கொண்டு வருவேன். நல்லா கவனிங்க, இந்த யாக்கோபுக்கு ஒரு விதமான பயத்தினால கர்த்தர் திரும்ப இந்த 4வது வசனத்துல சொல்றாரு, நீ பயப்படாத, யார் உன் கூட இருக்கிறா? உன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறப்போ, யாக்கோபு எகிப்துக்கு போக விடாதபடிக்கு, முன்னேற விடாதபடிக்கு அவனை தடுத்தது என்னது? பயம். அவனை தடுத்தது பயம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
இன்னைக்கு உன் வாழ்க்கையில உன்னை முன்னேற விடாதபடிக்கு உன்னை தடுப்பவன் யார் தெரியுமா? பயத்தை கொடுக்கிற பிசாசானவன். பயத்தை கொடுக்கிற பிசாசானவன் உன் வாழ்க்கையில உன்னை தடை பண்ணுகிறான். இந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற, ஆனா செய்ய முடியாதபடிக்கு ஒரு விதமான பயம் உன்னை ஆட்கொண்டு நடத்துதில்லை. இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்துல நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பயம் உன்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை தடுக்கும். பயம் உன்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை தடுக்கும். யாக்கோபு முன்னேற விடாதபடிக்கு அதை தடுத்தது. ஆனால் கர்த்தர் சொல்றார், நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உன் கூட என்ன செய்வேன்? வருவேன், உன் கூட வருவேன். இதுவரை வந்தார், கர்த்தர் வந்தார். அது நமக்கு சில நேரங்களில் தெரியலைங்க. ஆண்டவர் நம்ம கூட இருப்பது, நம்ம கூட நடந்து வருவது, நம்ம கூட இருந்து செயல்படுவது ஒன்றுமே நமக்கு தெரியல. அதனாலதான் சில நேரங்களில் ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நான் கூடவே வருவேன். சோத்திரம். ஆண்டவர் நம்ம கூட வந்தா இந்த உலகத்தில் யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் நம்ம கூட வந்தார்னா நமக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும். அல்லேலூயா. ஸோ உன்னுடைய வாழ்க்கையில நன்மையை தடுக்கிற, முன்னேற விடாமல் தடுக்கிறது ஒரு பயம். ரெண்டாவது, ரோமர்கள் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்க, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. அப்போ பயம் வந்தா உனக்குள்ள என்ன இருக்கு? அடிமைத்தனம். அடிமை. நம்ம அடிமைகளா? இல்ல. பவுல் சொல்றார், நீங்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்கள். உங்களை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே என்ன செய்கிறாரா? சாட்சி கொடுக்கிறார். நீங்க யாரு? நான் யாரு? சொல்லுங்க, நான் யாரு? நம்ம யாரு? சத்தமா சொல்லுங்க. நான் தேவனுடைய பிள்ளை. நான் தேவனுடைய பிள்ளை. இதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. நான் பயப்பட அவசியம் இல்லை. அல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். பாட்டு பாடுறோம், ஆனா நமக்குள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு? ராத்திரி கரண்ட் போச்சுன்னா நம்ம அறியாத ஒரு பயம். பயங்கரமான மழை சத்தத்துல இடி இடிக்கும் போது நமக்குள்ள என்ன உண்டாகுது? பயம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. அப்போ பயம் உன் வாழ்க்கையில உன்னை என்னவாய் மாற்றும்? அடிமையாய் மாற்றிடும். பிசாசுக்கு அடிமையா மாற்றிடும். அவனுடைய செயலுக்கு ஒன்று அடிமையா மாற்றிடும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து இது காலையில நாம் வெளியே வரணும். ஏன்னா ஆண்டவர் தான் சொல்றாரு, ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார் நீ தேவனுடைய பிள்ளைன்னு. ஆனா நீங்க யாருன்னு சொல்றீங்க? ஆவியானவர் சொல்லி, இல்ல இல்ல இல்ல, நான் யாரு? நான் தேவனுடைய பிள்ளை இல்ல, நான் இந்த உலகத்தானுடைய பிள்ளை. அதான் எனக்கு பயம். எதை பார்த்தாலும் பயம். எதை பார்த்தாலும் ஒரு காத்து வீட்டுக்குள்ள காத்தடிச்சு காலண்டர் பயந்துருச்சுன்னா, ஆடிச்சுன்னா அதை பார்த்து பயம். ஒண்ணுக்கு 2 முறை ஏதாவது வீட்டுல நடந்துச்சுன்னா பயம். யாரோ எனக்கு என்ன வச்சுட்டாங்க? சூனியம் வச்சுட்டான். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லைன்னு சொல்லிட்டார். இது மேல நம்பிக்கை இல்லை, ஆனா எனக்கு யாரோ சூனியம் வச்சுட்டான். மந்திரம் எல்லாம் பொய், மையெல்லாம் பொய், இயேசுதான் மெய்யின்னு ஒருத்தர் சொன்னார். என்ன? ஆனா நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? யாரும் ஒண்ணு பண்ணாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும்
வாய்க்காதே போகும். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. இதை பார்த்து பயப்படுறதுக்கு இல்லைங்க, பார்த்து பயப்படுறதுக்கு இல்லை. நாம் விசுவாசத்தோடு நிற்கணும். இந்த பயத்தை கொண்டு வருகிறவன் பிசாசானவன். இந்த பயத்தை உன்னிருந்து எடுத்து போடுகிறவர் நீ நான் ஆராதிக்கிற கர்த்தர். ஆகவே நீ அடிமையா இருக்காத. பயத்துக்கு அடிமைப்பட்டு போனா நீ அப்படியே இருப்ப. ஐயோ, நான் சிலர்லாம் சொல்ல பார்த்துருக்கிறேன், நான் செத்து போவேன் சீக்கிரம். ஏன் பயம்? இந்த உலகத்துல நான் இருந்து என்னத்துக்குன்னு கேட்குறீங்க? ஆண்டவர் உங்களை உயிரோட கூட வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. உங்களை என்ன ஒரு நோக்கம் இல்லாம ஆண்டவர் இந்த உலகத்துல வைக்கவே இல்லை. சோ ஆண்டவருக்காக நம்ம வாழ்வதற்கு ஆண்டவர் நம்ம வைத்திருக்கும் போது ஏன் இந்த வார்த்தையை சொல்றோம்? ஏன் சொல்றோம்? நீ பயம் உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய கரத்தில் இருக்கிற நன்மையை தடுக்கும். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்ற வார்த்தை, பயம் உன்னுடைய வாழ்க்கையில எதை தடுக்கும்னா ஜெயத்தை தடுக்கும். வாசிங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. பின்னும் அந்த பெலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். வருவான். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த வார்த்தைகளை கேட்டு 2 காரியம். ஒன்னு கலக்கம், இன்னொன்று அவனுக்குள்ள என்ன வந்தது? பயம். என்ன பயம்? அந்த பெலிஸ்தேன் சொல்றான், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒரு யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தேரோட யுத்தம் பண்ண என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். நல்லா கவனிங்க. சவுல் ஒரு பெரிய போர் வீரன். அவனுடைய குமாரனாகிய யோனத்தான் ஒரு பெரிய போர் வீரன். அவன் கூட இருந்ததான் அப்னேர், ஒரு பெரிய போர் வீரன். சவுல் சாதாரணமான மனிதன் அல்ல. அவ்வளவு ஒரு பெரிய ராஜா, அவ்வளவு பெரிய ராஜா. ஒரு பெலிஸ்தேன் வந்து, வா யுத்தம் பண்ண, வா வா என் கூட வா, தைரியம் இருந்தா தில் இருந்தா வா, கூப்பிடுறான். இவன் ஆளை பார்த்து என்ன உண்டாகுது? இவனுக்குள்ள பயம். இப்ப இஸ்ரவேலர்கள் சவுலும் பெலிஸ்தேருடைய வார்த்தையை கேட்டு என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் அனைவரும் என்ன செஞ்சாங்க? கலங்கி நின்றார்கள், பயந்தார்கள். நல்லா கவனிங்க. அந்த பயந்தாங்கொழி கூட்டத்துக்குள்ள ஒரு சின்ன தாவீதை கர்த்தர் அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய சவுல் இருக்கிறான், யோனத்தான் இருக்கிறான், அப்னேர் இருக்கிறார் போன்ற படை வீரர்கள் இருக்கும்போது ஒரு ட்ரைனிங் இல்லாத தாவீது அங்க போய் நிற்கிறான். அன்றைக்கும் அந்த பெலிஸ்தேன் வந்து இதே போல நிந்திக்கிறான். இதே போல என்ன செய்கிறான்? அவன் நிந்தித்து கொண்டே இருக்கிறான். இப்பதான் அங்க தாவீது வரான். தாவீது வந்து, நமக்கு தெரியும் அந்த கோலியாத்தை ஜெயித்தது நமக்கு தெரியும். ஒரு சின்ன தாவீது அவன் சொல்றான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உன்னை மேற்கொள்ள நான் வாரேன். இவங்க எல்லாம் படைபலத்தோடு கூட போனாங்க, ஆனா இவன் தேவ பலத்தோடு கூட போனான். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஜெயத்தை தடுக்க, இந்த பெலிஸ்தேனை மேற்கொள்ள சவுலுக்குள்ளும் யோனத்தானுக்குள்ளும் இஸ்ரவேலருக்குள்ளும் காணப்பட்டது ஒரு பயம். இந்த பயத்தினால நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனார்கள், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை ஒருவரை கர்த்தர் அந்த இடத்திற்கு அனுப்பி வைத்தார். அந்த தாவீதின் மூலமாக இஸ்ரவேலருக்குள்ள பயமெல்லாம் நீங்கிற்று. எந்த கோலியாத்தை கண்டு பயந்தார்களோ அந்த கோலியாத்தை ஜெயித்த போது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று முழக்கமிட்டார்கள். அல்லேலூயா.
சொல்லுங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. இந்த தாவீது கொண்ட 10000 என்கிற வார்த்தை, தாவீதும் ஒருவேளை பயந்து நின்றிருப்பான். ஆனால் இந்த வார்த்தை அவனால கேட்டிருக்க முடியாது. ஆனால் அவர் சொன்னான், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால தான் 18ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். தேவனால தான், எல்லாம் தேவனால. உன்னால முடியும் கர்த்தருடைய பிள்ளை. உன் பயத்தை ஆண்டவர் இந்த கால வேளையில நீக்க அவர் வல்லவராய் இருக்கிறாரே. என் ஆண்டவராய் இயேசு, என் ஆண்டவராய் இயேசு இந்த காலையில உன்னை முன்னேற விடாமல் தடுக்கிற பயம், உன்னை அடிமைப்படுத்துகிற பயம், உன் ஜெயத்தை தடுக்கிற பயத்தை உன்னிலிருந்து மாற்றுவதற்கு உன்னை கரம் பிடித்து அவர் தூக்குகிறார். எங்க தெரியுமா? மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு இரவு நேரம் கலிலேயா கடல்ல நடந்து போகிறார். சீசர்கள் படகிலே வருகிறார்கள். கடல் பயங்கரமா கொந்தளிக்கு. இப்போ இயேசு அவர்களை பார்த்து இறையாதே அமைதலா இருன்னு சொன்னார். இதை பார்த்த உடனே பேதுரு சொல்றான், ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தில் என்ன செய்யணும்? நடந்து உம்மிடத்தில் வருவதற்கு எனக்கு என்ன செய்யும்? கட்டளை கொடும் என்று சொன்னார். கட்டளை கொடுத்தார். 29ஆம் வசனத்தை நீங்க அதற்கு அவர் வா என்றார். பேதுரு படவை விட்டு இறங்கி தோத்திரம். இப்ப நல்லா கவனிங்க, இயேசுவும் ஜலத்தின் மேல் நடந்து வருகிறார், இன்னொரு மனிதனும் நடந்து வர்றான். யார் அவரு? பேதுருவும் நடக்கிறார், இயேசுவும் ஜலத்தின் மேல் நடந்து வருகிறார். இப்ப 30ஆம் வசனத்தை வாசிங்க. காற்று பலமா இருக்கிறதை கண்டு, அந்த வார்த்தை பாருங்க, பயந்து தோத்திரம். நல்லா பாருங்க, இந்த பயம்தான் அவனை என்ன செய்ய வச்சிச்சு? அமள போக வச்சிச்சு. கடல்ல இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டான், கர்த்தர் இருக்கிறாரு, இப்ப அவனை டெஸ்ட் பண்றாரு. சோ காற்றடிக்குது, காற்றும் கடலும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் இந்த கடல் கொந்தளிப்பு நின்ன பிறகு நடந்து வராரு. ஆனா இப்ப இவன் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை என்ன செய்யும்? ரட்சியும். நல்லா கவனிங்க, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் கூட இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? நான் ஏன் மூழ்கி போவேன்னு சொல்றேன்? நான் ஏன் செத்து போவேன்னு சொல்றேன்? நான் ஏன் கஷ்டப்படுவேன்னு சொல்றேன்? கஷ்டப்படாம கர்த்தரும் கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை கரம் பிடித்து உன்னை தூக்க அவர் வல்லவர். நீ கீழே அமிழ்ந்து போகையில உன்னை கரம் பிடித்து தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர். 31ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உடனே இயேசு, போதும், எப்பமா? இமீடியட்டா. நம்ம கூட ஒரு சம்பவம்னா மெடிக்கலுக்கு உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டா உடனே வருதா? ஃபயர் சர்வீஸ் ரொம்ப லேட் ஆகும். ஆனா வேதம் சொல்லுகிறது உடனே, இமீடியட்லி, உடனே. ஆண்டவர் அவன் கையை நீட்டி அவனை பிடிச்சு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட? பயம் வந்ததுனால அவனுக்குள்ள என்ன வந்துச்சு தெரியுமா? அவிசுவாசம், சந்தேகம். ஐயோ, நான் அடுத்த ஸ்டெப் இந்த கடல்ல வைப்பனா? வைக்க மாட்டேன்னு சொன்ன உடனே கீழே போயிட்டான். அடுத்த ஸ்டெப்பு நான் வைப்பேன்னு அவன் நினைச்சிருந்தா அவன் கீழே போயிருக்க மாட்டான். அவன் அற்ப விசுவாசின்னு பேர் வாங்கியிருக்க மாட்டான். ஏன் பயந்தான்னு கேட்டிருக்கவே மாட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பயம் நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசத்தை கொண்டு வரும். பயம் நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசத்தை கொண்டு வரும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில நீ பயந்து மூழ்கும் போது உடனடியாக உன்னை கரம் பிடித்து தூக்குகிறவர் தான் நீ நானும் ஆராதிக்கிற இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. எண்ணாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வசனங்கள் வரை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. அங்க பாத்தீங்கன்னா 12 பேரை மோசே வேவு பார்ப்பதற்காக கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்புகிறான். அதுல 10 பேர் வந்து சொல்றாங்க, அந்த தேசம் நமக்கு பிடிக்காது, அந்த தேசத்துல வேண்டாம், அங்க வெட்டுக்குழி இருக்கு, அங்க ஏனாக்கின் புத்திரர்கள் இருக்காங்க, அது வேண்டாம், அது நமக்கு பிடிக்காது என்று சொல்லி பயத்தினால அவங்க சொல்றாங்க அந்த தேசம் சரியான தேசம் இல்லைன்றாங்க. ஆனா அவங்க கூட போன 2 பேரும் மட்டும் இல்ல, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை நம்முடைய கரங்களிலே கொடுப்பார். தோத்திரம்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, 10 பேருக்குள்ள பயம், 2 பேருக்குள்ள விசுவாசம். நல்லா பாருங்க, பயப்பட்டவன் ஜெயிச்சானா, விசுவாசித்தவன் ஜெயிச்சானா? விசுவாசித்த 2 பேருடைய விசுவாசம் தான் அத்தனை ஜனங்களை எங்க கொண்டு போச்சு? கானானுக்குள்ள கொண்டு போச்சு. 10 பேர் பயந்தாங்கோலிகளால அவனால சுதந்திரிக்க முடியல. இன்னைக்கு ஒன்னா கொண்டு, உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் இந்த தேசத்தை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வார். முடியாது என்று சொல்லாத, முடியாது என்று சொல்வதற்கு நம்ம யாரு? என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும். அந்த விசுவாச வார்த்தைகளை இந்த நாட்களில் நாம் அறிக்கை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. அதனால தான் ஆண்டவராய் இயேசு பவுல் சொல்லும்போது எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனத்தை மட்டும் வாசிங்களா. ஒரே ஒருவர் வாசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்க பிரதர். நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய், 13ஆம் அதிகாரம் 5-6 படிங்க. அதான் கரெக்டா. எண்ணுங்கள், சொல்லி இருக்கிறாரு. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். சொல்லலாமே, சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சொல்ல மாட்டேங்க நீங்க? ஐயா வசனம் என்ன சொல்லுது? சொல்லலாமே, சொல்லுங்க. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? கர்த்தர் எனக்கு, கர்த்தர் எனக்கு, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு, கர்த்தர் எனக்கு, நான் மனுஷன் எனக்கு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன? சத்தமா சொல்லுங்க. ஒருத்தர் பா சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு சகாயர். நெஞ்சில கை வச்சு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஒன்னும் செய்ய மாட்டான். கர்த்தர் உனக்கு சகாயம் பண்ண வந்திருக்கிறார். நீ கடல்ல மூழ்கி போறியா? காற்றை பார்த்து பயந்தையா? புயலை பார்த்து பயந்துட்டியா? நான் மூழ்கிட்டேன்னு சொல்லி பயமா? கர்த்தர் வந்து நிற்பாருங்க. நீ பயப்படாத. உனக்கு அவர் சகாயர், உன் குடும்பத்துக்கு அவர் சகாயர், உன் பிள்ளைகளுக்கு அவர் சகாயர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தாவீது சொன்னா, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து வரும்போது நம்ம ஆண்டவர் பார்த்துட்டு இவன் என்ன இவன் என் பிள்ளை இல்லை அப்படி போறவர் அல்ல. ஆபத்துல உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த காலையில கர்த்தருடைய பிள்ளைகள், உன் வாழ்க்கையில உன்னை முன்னேற விடாமல் தடுக்கிற பயம், உன்னை அடிமைப்படுத்துகிற பயம், உனக்கு ஜெயத்தை கொடுக்க தடுமாடுகிற அந்த ஜெயத்தை தடுக்கிற பயம், இந்த எல்லா பயத்தை மாற்றுவதற்காக ஆண்டவர் கூட இருக்கிறார். நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒன்று, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே. சொல்லுங்க, எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு சகாயர். கர்த்தர் எனக்கு சொன்னார், நான் நன்மையானதை உனக்கு தருவேன். மகனே, மகளே, நீ முன்னேற விடாதபடி கொண்டு வாழ்க்கையில் இருக்கிற தடை, உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதான பயம் என்கிற தடை, உன் ஜெயத்தை தடுக்கிற தடை, பயம், பயம், பயம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்குமானா என்னிலிருந்து ஆண்டவர் எடுத்து போடும். ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ பயப்படாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே,
நீ எதற்கும் கலங்கி விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேல் உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்றும் என்னை செய்யாது, தீங்கு என்னை என்றும் செய்யாது. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை 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 இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்னை மகிமைப்படுத்திடுவாரே, என்னை மகிமைப்படுத்திடுவாரே. உன்னை உண்டாக்கினவர், சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? ஓ ரபா ரபா. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை என்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. யாக்கோபென்னோ, யாக்கோபென்னோ, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அருமையான மகளே, உன் வாழ்க்கையில இன்னைக்கு பயத்தோடு கூட உன் வாழ்நாளை கழிச்சிட்டு இருக்கியா? நான் மூழ்கி போற நிலைமையில இருக்கிறேன், என்னை யார் காப்பாற்றுவார்? நீ அப்படி ஒரு அவிசுவாசம் உனக்குள்ள வேண்டாம். நீ விசுவாசி. கர்த்தர் என் சகாயர், கர்த்தர் என் சகாயர். இந்த வார்த்தையை மட்டும் நீ அறிக்கை பண்ணிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர், கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர், கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர், கர்த்தர் என்னுடைய சகாயர். நான் பயப்படேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் உன் ஜெயத்தை தடுக்கலாம், மனுஷன் உன்னை அடிமைப்படுத்தலாம், மனுஷன் உன் முன்னேற்றத்தை தடுக்கலாம், ப்ரமோஷனை தடுக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நான் சகாயர் மகனே, நான் உனக்கு சகாயம், நான் உன்னுடைய சகாயர். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, எந்த மனுஷன் என் ஜெயத்தை தடுத்தானோ, எந்த மனுஷன் அடிமைத்தனத்தில் வைத்தானோ, எந்த மனுஷன் என்னை முன்னேற விடாதபடிக்கு தடுத்தானோ, அவர்கள் மத்தியிலே நீர் எனக்கு சகாயராயிருந்து என் தலையை உயர்த்தும் ஆண்டவரே. நான் அதை விசுவாசிக்கிறேன், என்னை நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த பிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனையில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை பேச கத்து தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேர் பேராய் தனித்தனியாக குடும்பமாக தொட்டு ஆசீர்வதியும். இதனால ஆராதனைக்கு வர முடியாதபடி பலவீனத்தோடு கூட வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்.
கர்த்தருடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றி போடும். வேலை செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகளோடு கூட ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். கர்த்தருடைய தொழிலையும் அவருடைய வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞான கிருபை தாரும். இந்த வாரம் நடக்கிற எல்லா பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபை தந்து வழி நடத்தும். ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைகளை பேச அடியானுக்கு நீர் உதவி செய்தீர். இந்த வார்த்தைகள் அநேகருடைய உள்ளங்களிலே இந்த நாளிலே கிரியை செய்ததற்காக ஸ்தோத்திரம். எதை மறந்தாலும் கர்த்தர் எனக்கு சகாயர் என்ற வார்த்தையை மட்டும் அப்படி நாவினால் அறிக்கை பண்ண உதவி செய்யும். வழி நடத்தும் பிள்ளைகளுடைய பிரயாணங்களிலே கூட இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய என்னென்னைக்கும் சமாதானம் காவலும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.